வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நம்ம மழலை கதை புத்தகத்துல பார்க்க போற கதையின் பெயர் மாயாஜால மரவீடு. ஒரு அடர்ந்த பச்சை காட்டின் நடுவே வானத்தை தொடும் அளவிற்கு ஒரு பெரிய மரம் இருந்தது. அதன் உச்சியில் ஒரு அழகான மரவீடு இருந்தது. நிலாவும் இனியனும் அந்த அதிசய மரத்தை கண்டு வியந்து நின்றார்கள். அவர்கள் உற்சாகமாக மரத்தின் படிகளில் ஏறி சென்றார்கள். ஆனால் அவர்கள் கதவை தொட போன போது கிளிக் என்ற சத்தத்துடன் கதவு தானாகவே பூட்டிக் கொண்டது. அதில் ஒரு விசித்திரமான பூட்டு இருந்தது. அப்போது ஒரு நீல நிற பறவை அவர்கள் தலைக்கு மேலே வந்து அமர்ந்தது. அது ஒரு இனிமையான பாடலை பாடியது. நிலா அமைதியாக நின்று அந்த பாடலை உன்னிப்பாக கவனித்தாள். அந்த பாட்டின் ரகசிய மெட்டில் முதல் சாவி ஒளிர்ந்திருந்தது. மறுபுறம் இனியன் ஒரு அழகான வண்ணத்து பூச்சியை பின்தொடர்ந்தான். அதன் சிறகுகளில் இருந்த ஊதா மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் ஒரு வரைபடம் போல் தெரிந்தன. அந்த வண்ணங்களில் வரிசைதான் இரண்டாவது சாவிக்கான துப்பு. பட்டாம்பூச்சி அமர்ந்த பூவின் இதழ்களுக்குள் ஒரு சிறிய பளபளக்கும் படிக்கல் மறைந்திருந்தது. இனியன் அதை மெதுவாக எடுத்தான். இரண்டாவது சாவி கிடைத்து விட்டது என்று அவன் கத்தினான். அப்போது ஒரு சுட்டி அணில் அவர்களுக்கு முன்னால் குதித்து வந்தது. புத்திசாலிகளுக்கு மட்டுமே கதவு திறக்கும். எதை சேர்த்தால் அறிவு வளரும் என்று அது ஒரு புதிரை கேட்டது. நிலாவும் இனியனும் யோசித்தார்கள். கற்றல் என்று இருவரும் ஒரே குரலில் பதிலளித்தார்கள். அவர்களின் பதிலை கேட்டவுடன் அணில் தன் கையில் இருந்த ஒரு வெள்ளி நிற கொட்டையை அவர்களிடம் கொடுத்தது. இதுதான் மூன்றாவது சாவி. நிலாவும் இனியனும் அந்த தங்க நிற இறகு, படிக்கல் மற்றும் வெள்ளி கொட்டையை கதவின் பூட்டில் வைத்தார்கள். ஒரு மாயாஜால ஒளியுடன் கதவு மெதுவாக திறந்தது. உள்ளே ஆயிரக்கணக்கான மாயாஜால கதை புத்தகங்கள் நிறைந்த ஒரு பெரிய நூலகம் இருந்தது. புத்தகங்கள் காற்றில் மெல்ல பறந்தன. என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்